ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு மெம்பர்ஸ், வியூவர்ஸ் இவங்களாம் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் உண்மையிலே ஏற்றுமதி பண்ணியிருக்கிறீங்களா? அப்படி ஏற்றுமதி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு அண்ட் தென் ஷிப்பிங் பில் இதெல்லாம் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு என்கிட்ட மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் நான் உண்மையிலே ஏற்றுமதி பண்ண அந்த ஒரிஜினல் ஷிப்பிங் பில்ஸு, டாக்குமெண்ட்ஸு இது எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, நான் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும். பார்த்தா உங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னா, நான் உண்மையிலே ஏற்றுமதி பண்ணியிருக்கிறேன்னா இல்லையா அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிளியர் ஆகும். மெயினாக நம்மளுடைய சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு பெய்ட் மெம்பர்ஸ் அண்டு வியூவர்ஸ் எல்லாருமே இந்த வீடியோவை கட்டாயமாக பார்த்தாகணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் உங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்க முடியும். அதை பற்றி நான் சொல்கிறேன். நம்ம சேனலில் நான் ஏற்றுமதி தொழில் கற்றுக்கிறதுக்காக நிறைய மெம்பர் ஒன்லி வீடியோஸை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு அந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸை பார்த்தே உங்கள் வீட்டில் இருந்தே ஏற்றுமதி தொழில் படிக்க முடியும். கீழே நான் ஜாயின் பட்டன், அந்த வீடியோக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம், ஒரு பெய்டு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயுமே நான் ஜாயின் ஆஸ் அ பெய்டு மெம்பர்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். கீழே கமெண்ட்லேயுமே ஜாயின் ஆஸ் அ பெய்டு மெம்பர்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம மெம்பர் ஒன்லி வீடியோஸை நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆக்சஸ் பண்ண முடியும், நீங்கள் பார்க்க முடியும். அந்த வீடியோஸ் மூலமாகவே நீங்கள் ஏற்றுமதி தொழில் பேசிக்கில் இருந்து நீங்கள் எண்டு வரைக்கும் எப்படி செய்கிறது அப்படின்றத நீங்கள் ரொம்ப சுலபமாக கற்றுக்க முடியும். அதே மாதிரி நான் அந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸில் எவ்ரி வீக்கு ஒரு வீடியோவும் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போது பார்க்குறது டாக்குமெண்ட்டு ஷிப்பிங் பில். இது என்னுடைய ஷிப்பிங் பில்லு. என்னுடைய கம்பெனி நேம் தன்வி எக்ஸ்போர்ட்ஸ். நான் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண அந்த ஷிப்பிங் பில்லை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஷிப்மெண்ட்டோடைய டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55,419. இந்த வேல்யூக்கு நான் ஏற்றுமதி பண்ணியிருக்கேன். என்ன ப்ராடக்டை ஏற்றுமதி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் முரிங்கா லீஃப் பவுடர், அதாவது ஆர்கானிக் முருங்கை இலை பொடி. இதுதான் நான் எக்ஸ்போர்ட் பண்ணேன் அமெரிக்காவுக்கு. அந்த ஷிப்பிங் பில் தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. இதோடைய அந்த எஃப்ஓபி வேல்யூ பார்க்குறீங்க யூஎஸ் டாலரில் $870 நான் ஏற்றுமதி பண்ணியிருக்கிறேன் அமெரிக்காவுக்கு. இப்போ நீங்கள் அடுத்தது பார்க்குறது செக்கோஸ்லோவாக்கியாவுக்கு நான் ஏற்றுமதி பண்ண ஒரு ஷிப்பிங் பில்லு. நீங்கள் மேலே பார்க்குறீங்க எக்ஸ்போர்ட் டீடைல்ஸ் தன்வி எக்ஸ்போர்ட்ஸ்ன்னு இருக்குது. அண்ட் தென் போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் பிரேக், அதாவது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செக்கோஸ்லோவாக்கியா நாட்டில் இருக்குது, செக் ரிப்பப்ளிக்னு போட்டிருக்கு. நீங்களே அதை பார்க்குறீங்க. இப்போ இந்த ஷிப்மெண்ட்டு இதோடைய இன்வாய்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,29,518.85 இந்தியன் ருபீஸுக்கு நான் ஏற்றுமதி பண்ணியிருக்கிறேன். என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. ஆர்கானிக் மொரிங்கா லீஃப் பவுடர் ஏற்றுமதி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மோகோ மொரிங்கா எனர்ஜி பார் ஏற்றுமதி பண்ணியிருக்கேன். இந்த முருங்கை எனர்ஜி பார் அப்படிங்கிறது அந்த முருங்கையில் பண்ணுற ஒரு இந்த கடலை மிட்டாய் மாதிரி இருக்கும். அந்த ப்ராடக்டை நான் செக்கோஸ்லோவாக்கியா நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணேன். அப்புறம் ஆர்கானிக் முருங்கை ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆர்கானிக் முருங்கா டேப்லெட் ஏற்றுமதி பண்ணியிருக்கேன். ஆர்கானிக் முருங்கா லீஃப் பவுடரு, ஆர்கானிக் முருங்கா ட்ரைவ்டு லீவ்ஸ், இது எல்லாமே நான் செக்கோஸ்லோவாக்கியா நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணேன். அந்த ஷிப்பிங் பில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் அதை டாலரில் பார்க்குறீங்க. டாலரில் $1,519 நான் ஏற்றுமதி பண்ணியிருக்கிறேன். அதுதான் நீங்கள் இந்த ஷிப்பிங் பில்லில் இப்போது பார்க்குறீங்க, $1,519. அடுத்த ஷிப்பிங் பில் பார்க்குறீங்க. இதுவுமே நான் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ண ஒரு ஷிப்பிங் பில்லு. இதிலையும் நீங்கள் பார்க்குறீங்க எக்ஸ்போர்ட். என்னுடைய நிறுவனம் பேர் தன்வி எக்ஸ்போர்ட்ஸ், அதான் நீங்கள் மேலே பார்க்குறீங்க. அண்ட் தென் என்னுடைய அட்ரஸ் இருக்குது. அண்ட் தென் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் மூலமாக நான் ஏற்றுமதி பண்ணியிருக்கிறேன் அமெரிக்காவுக்கு. அந்த ஷிப்பிங் பில்லை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ வேல்யூக்கு நான் ஏற்றுமதி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். 1,16,793 இன்வாய்ஸ் வேல்யூ. இவ்வளோ வேல்யூக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து நம்ம இது என்ன ப்ராடக்ட் நான் ஏற்றுமதி பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் அடுத்தது பார்க்கலாம். ஹெல்த் பார்ஸ், முருங்கா எனர்ஜி பார் நான் ஏற்றுமதி பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னேன் கடலை மிட்டாய் நான் ஏற்றுமதி பண்ணேன்ட்டு. ஸோ அதே கடலை மிட்டாய் தான் நான் அகெயின் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஷிப்பிங் பில் தான் நீங்கள் இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
ஸோ ஆக்சுவலாக அந்த கடலை மிட்டாயை நான் ஒரு 4-5 வாட்டி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அமெரிக்காவுக்கு இப்போ ரீசெண்டாக அனுப்பியிருக்கிறேன். டோட்டலாக அந்த இன்வாய்ஸ் வேல்யூ, அதாவது அந்த எஃப்ஓபி வேல்யூ டாலர் மதிப்பில் பார்த்தீங்கன்னா $1200 நான் ஏற்றுமதி பண்ணியிருக்கிறேன். இப்போது நீங்கள் பார்க்குற இந்த டாக்குமெண்ட்டு நான் ஷிப் பண்ண அந்த ஒரு பில்லு தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஃப்ரம் தன்வி எக்ஸ்போர்ட்ஸ், என்னுடைய கம்பெனி நேமு, அதுக்கப்புறம் என்னுடைய அட்ரஸ்ஸு. ஸோ நான் இது கோயம்புத்தூர் வழியாக நான் ஏற்றுமதி பண்ணேன். அதனால தான் நீங்கள் அந்த ஷிப்பிங் பில்லில் கோயம்புத்தூருங்கிற அந்த ஒரு டேர்மும், கோயம்புத்தூருங்கிற சிட்டி நேமும் போட்டிருக்கிறாங்க. டிஹெச்எல் மூலமாக தான் நான் இந்த ஏற்றுமதியை பண்ணேன். அந்த ஏர்வே பில்லை தான் நீங்கள் பார்க்குறீங்க. டிஹெச்எல்னா உங்களுக்கே தெரியும், கொரியர் மூலமாகவும் ஏற்றுமதி பண்ண முடியும். நான் கொரியர் மூலமாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த ஒரு ஏர்வே பில் தான் நீங்கள் இப்போது பார்க்குறீங்க. மொரிங்கா எனர்ஜி பார்ஸ் ஏற்றுமதி பண்ண அந்த ஏர்வே பில். தென் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அடுத்த ஏர்வே பில் பார்க்குறீங்க. அகெயின் ஷிப்பர் நேம் போட்டிருக்கு, தன்வி எக்ஸ்போர்ட்ஸு, என்னுடைய அட்ரஸ், அண்ட் தென் என்னுடைய ஃபோன் நம்பரு, நேம் இருக்குது பாருங்கள், எஸ் பிரகாஷ் குமார். ஃபோன் நம்பர் சேம் ஃபோன் நம்பர் தான், 9003986212. இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் அதே அந்த ஃபோன் நம்பர் தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ திஸ் இஸ் மை கம்பெனி நேம் அண்ட் அண்ட் ஏர்வே பில். இப்போது நீங்கள் பார்க்குற அந்த ஷிப்பிங் பில்லு நான் கிரீஸ் நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண ஒரு ஷிப்பிங் பில்லு. என்ன ப்ராடக்ட் ஏற்றுமதி பண்ணேன் அப்படின்னா கோகோ பீட் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை நான் எக்ஸ்போர்ட் பண்ணேன். ஆக்சுவலாக 2 கண்டெய்னர் எக்ஸ்போர்ட் பண்ணேன். அதோடைய ஷிப்பிங் பில்லு தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எக்ஸ்போர்ட்டோ டீட்டெயில்ஸில் என்னுடைய கம்பெனி நேம் இருக்குது, தன்வி எக்ஸ்போர்ட்ஸ், அண்ட் தென் அட்ரஸ் இருக்குது. இந்த இன்வாய்ஸ் வேல்யூ பார்க்குறீங்க, $6,72,746.40 டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ இது. இந்த இன்வாய்ஸ் வேல்யூக்கு நான் ஏற்றுமதி பண்ணியிருக்கேன். கோகோ பீட் ப்ராடக்ட்ஸை 2 கண்டெய்னர் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய ஒரிஜினல் ஷிப்பிங் பில் காப்பி தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இப்போது அந்த ஷிப்பிங் பில்லுடைய அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா லோ ஈசி கோகோ பீட் என்ன ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கங்கிறத அதில் போட்டிருக்குது. லோ ஈசி கோகோ பீட் வாஷ்டு ப்ராடக்ட்டு, அதே மாதிரி ஹை ஈசி கோகோ பீட் அன்வாஷ்டு ப்ராடக்ட்னு போட்டிருக்கு. 24 மெட்ரிக் டன் போட்டிருக்கு, அண்ட் தென் 24 மெட்ரிக் டன். ஃபஸ்ட்டுமே 24 மெட்ரிக் டன், ரெண்டாவது 24 மெட்ரிக் டன். அதாவது 2 40 ஃபீட் கண்டெய்னர் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏற்றுமதி பண்ணியிருக்கிறேன். இந்தியாவில் நம்ம தூத்துக்குடி போர்ட்டில் இருந்து எங்கே பண்ணியிருக்கிறேன்னா கிரீஸ்க்கு பண்ணியிருக்கேன். 2017 என்ன சிஸ்டம் இருந்துச்சுன்னா ட்ராபேக் சிஸ்டம் இருந்துச்சு. எனக்கு ட்ராபேக் கிடச்சிருக்குது. $6,727 எனக்கு ரிட்டர்ன் ஃபண்டு வந்துச்சு. அண்ட் தென் டோட்டல் எஃப்ஓபி வேல்யூ, இதோடைய எஃப்ஓபி வேல்யூ, இந்த ஷிப்மெண்ட்டுடைய எஃப்ஓபி வேல்யூ என்னங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த எஃப்ஓபி வேல்யூ என்னங்கிறது $10,703. எஃப்ஓபி ப்ரைஸு $10,703. நான் 2 கண்டெய்னர் கோகோ பீட்டை ஏற்றுமதி பண்ணியிருக்கிறேன் கிரீஸ் நாட்டுக்கு. அந்த ஒரு ஷிப்பிங் பில்லை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஒரிஜினல் ஷிப்பிங் பில்லு, நீங்களே பார்க்குறீங்க. அதில் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் சைன்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இது ஒரு ஒரிஜினல் ஷிப்பிங் பில் அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணியிருக்கிறேன். வெண்டர் போட்டிருக்கு பர்ச்சேஸ் ஆர்டரில், என்னுடைய கம்பெனி நேம் தன்வி எக்ஸ்போர்ட்ஸு, அப்புறம் என்னுடைய அட்ரஸ், அண்ட் தென் என்னுடைய ஃபோன் நம்பர் போட்டிருக்கு 9003986212. என்னுடைய நேம் போட்டிருக்கு எஸ் பிரகாஷ் குமார். இந்த பர்ச்சேஸ் ஆர்டரு எஃப்ஓபி டெக்ஸாஸுக்கு, நான் டெக்ஸாஸுக்கு அனுப்புனேன். ஷிப்பிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா டிஹெச்எல்ல பண்ணியிருக்கிறேன். ப்ரீபே அந்த டேர்ம்ஸில் பாருங்களேன், ப்ரீபேனா ஆல்ரெடி நான் பேமெண்ட் ஃபுல்லாக வாங்கிட்டேன். எவ்வளோ பேமெண்ட் வாங்கியிருக்கிறத லாஸ்ட்டு பாருங்கள், அமௌண்ட்டில் இருக்கும். $870 முதலே வாங்கியிருக்கிறேன். என்ன ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன்னா ஆர்கானிக் மொரிங்கா லீஃப் பவுடர் ஏற்றுமதி பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அடுத்த பர்ச்சேஸ் ஆர்டர் பார்க்குறீங்க, பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் 12ன்னு சொல்லிட்டு எனக்கு 2 தன்வி எக்ஸ்போர்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் போட்டிருக்கு. இது எங்கேருந்து வந்திருக்குது அப்படின்னா கிரீஸ் நாட்டிலேருந்து வந்தது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஷிப்பிங் பில்லை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அந்த ஷிப்பிங் பில்லோட பர்ச்சேஸ் ஆர்டர் தான் இது. கிரீஸ்லேருந்து எனக்கு அனுப்பப்பட்ட அந்த பர்ச்சேஸ் ஆர்டர். அவங்க கேட்டிருந்த ப்ராடக்ட் இதுதான், வாஷ்டு ப்ராடக்ட், லோ ஈசி கோகோ பீட் கேட்டாங்க. எஃப்ஓபி 2 குரின் போட்டிருக்கு பாருங்க, ப்ரைஸ் இஸ் எஃப்ஓபி 2 குரின். அன்வாஷ்டு ப்ராடக்ட் ஹை ஈசியும் கேட்டிருந்தாங்க. ஸோ லோ ஈசி கோகோ பீட் அண்ட் ஹை ஈசி கோகோ பீட் இது ரெண்டுமே நான் 2 கண்டெய்னரில் அவங்களுக்கு என்ன பண்ணேன்னா கிரீஸ்க்கு அனுப்பி வச்சேன். நீங்கள் இப்போ பார்க்குறது அந்த ப்ராடக்ட்டுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்குறீங்க. வாஷ்டு ப்ராடக்ட் அவங்க கொடுத்துருந்தாங்க. பிளாக் சைஸ் எப்படி இருக்கணும், பிளாக் டைமென்ஷன் எப்படி இருக்கணும், எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்கணும், சீவ்டா அன்சீவ்டா. அதுக்கப்புறம் அன்வாஷ்டு ப்ராடக்ட்டுக்கும் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணேன்னா ஏற்றுமதி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த ப்ரைஸு, எஃப்ஓபி ப்ரைஸு எவ்வளோன்னு போட்டிருக்குது 2 ப்ராடக்ட்டுக்குமே. ஒரு ப்ராடக்ட்டுக்கு $6,000 போட்டிருக்கு, இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு $4,704 போட்டிருக்கு. லோ ஈசி அண்ட் ஹை ஈசி டோட்டலாக பார்த்தீங்கன்னா $10,704 அந்த ஷிப்மெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த ஷிப்பிங் பில் காப்பி தான் பார்க்குறீங்க. இப்போது
அந்த ஷிப்பிங் பில் காப்பியில் அந்த பேமெண்ட் டேர்ம்ஸும் போட்டிருக்கு பாருங்கள். 50% அட்வான்ஸு அண்ட் 50% அகெயின்ஸ்ட் ஃபுல் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் சென்ட் பை இமெயில் ஆஃப்டர் ஷிப்பிங். ஸோ 50% அட்வான்ஸ் நான் முதலே வாங்கிட்டேன் அண்ட் 50% டாக்குமெண்ட்ஸுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு இமெயில் பண்ண அந்த ஸ்கேன்டு காப்பியை மட்டும். இப்போ இதில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வெண்டார் யாருன்னு பார்க்குறீங்க. இது இன்னொரு பர்ச்சேஸ் ஆர்டர், எனக்கு வந்து பர்ச்சேஸ் ஆர்டர். அதில் நம்ம கம்பெனி நேம் போட்டிருக்கு தன்வி எக்ஸ்போர்ட்ஸ் பிரகாஷ்குமார். என்னென்ன ப்ராடக்ட் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் முருங்கா லீஃப் பவுடர், எனர்ஜி பாரு, முருங்கா ஆயில், முருங்கா டேப்லெட்டு, முருங்கா லீஃப் பவுடர்லாம் கேட்டிருக்காங்க. இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் எங்கேருந்து வந்ததுன்னா செக் ரிப்பப்ளிக் நாட்டிலேருந்து வந்தது. அதுதான் நீங்கள் இப்போ கீழே பார்க்குறீங்க. நெட் பேயபிள் அமௌண்ட் CAFன்னு போட்டிருக்கு. பிரேக் ஏர்போர்ட்டுக்கு அனுப்ப சொன்னாங்க. செக் ரிப்பப்ளிக்கு செக்கஸ்லோவாக்கியா நாட்டுக்கு நான் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு ஷிப்மெண்ட் தான் இது. அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் காப்பி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பாருங்கள், போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ்னு போட்டிருக்காங்க. பிரேக் ஏர்போர்ட்டுக்கு அனுப்ப சொல்கிறாங்க. டெலிவரி டேர்ம்ஸு CAF பிரேக் ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் டேர்ம்ஸ் ப்ரீ பேமெண்ட். முன்னாடியே நான் பேமெண்ட் வாங்கிட்டேன். கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய பையர் சைன் பண்ணியிருக்காங்க. ப்ரீ பேமெண்ட்னா அட்வான்ஸ் பேமெண்ட் முழுசாகவே நான் வாங்கிட்டு தான் இந்த ஏற்றுமதியும் பண்ணேன். இப்போ அடுத்தது பாருங்க, ஆத்தரைசேஷன் லெட்டர். இந்த ஆத்தரைசேஷன் லெட்டர் என்ன அப்படின்னா தன்வி எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனிக்கு, அதாவது என்னுடைய கம்பெனிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஃபெட்எக்ஸ் அக்கௌண்ட்டை, அதாவது பையருடைய ஃபெட்எக்ஸ் அக்கௌண்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த அக்கௌண்ட் மூலமாக சாம்பிள்ஸ் நான் அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சியோல், கொரியா நாட்டுக்கு அனுப்பி வச்சேன். சியோல் கொரியாவுக்கு அனுப்புனேன். அந்த ஒரு அவங்க அனுப்பின அந்த ஆத்தரைசேஷன் லெட்டர் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது யூபிஎஸ் மூலமாக நான் அவங்களுக்கு சாம்பிள் அனுப்பலான்னு சொல்லி ஒரு பையர் எனக்கு அவங்களுடைய அக்கௌண்ட்டை எனக்கு கொடுத்தாங்க. அந்த அக்கௌண்ட் அதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஹலோ பிரகாஷ், எஸ் கன்ஃபர்மிங் த யூஸ் ஆஃப் அவர் யூபிஎஸ் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சென்ட் சாம்பிள் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள், எனக்கு சாம்பிள் சீக்கிரம் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. நான் யூபிஎஸ்க்கு அவங்களுக்கு அனுப்பி வச்சேன். இப்போ அடுத்தது நீங்கள் பார்க்குறது ஃபெட்எக்ஸ் மூலமாக நான் ஒரு ஷிப்மெண்ட் பண்ணேன். அந்த ஷிப்மெண்ட் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொன்னல உங்களுக்கு சியோல் கொரியாவுக்கு அனுப்புனேன்னு, அதோடைய அந்த ஏர்வே பில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் இது வந்து கொரியர் மூலமாக அவங்களுக்கு சாம்பிள்ஸ் அனுப்பி வச்சது சவுத் கொரியாவுக்கு. இப்போ அடுத்து நீங்கள் பார்க்குறது அந்த கொட்டேஷன். நான் அந்த கோகோ பீட் ஏற்றுமதி பண்ண ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, அதை பேலட் பண்ணணும். அந்த பேலட் பண்ணுறதுக்கு இங்கே லோக்கலில் நான் வாங்கின கொட்டேஷன், எனக்கு இங்கே லோக்கலில் உள்ளவர் அந்த பேலட்டைஸ் எப்படி பண்ணணும், பேலட்டைஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் காசு ஆகும்னு சொல்லி எனக்கு கொட்டேஷன் அனுப்பினார். அந்த டாக்குமெண்ட்டை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. பார்க்குறீங்க நீங்கள் ஒவ்வொரு டைப் ஆஃப் பேலட்டுக்கும் ஒரு ரேட் கொடுத்து எனக்கு கொட்டேஷன் அனுப்பியிருக்கிறாங்க. இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் ஃபைனலைஸ் பண்ண ஒரு பேலட் மெத்தடை. இப்போது நீங்கள் பார்க்குறது அப்பேடாவில் நான் மெம்பராக ஜாயின் பண்ணியிருந்தேன். ஏன்னா அப்பேடாவில் மெம்பராக ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உணவுப் பொருட்கள்லாம் நம்ம ஏற்றுமதி செய்ய முடியும். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க, நான் முருங்கை இலை பவுடரு அண்ட் தென் முருங்கை ஆயில் இதெல்லாம் நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்க ஆல்ரெடி. எனர்ஜி பார் அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பண்ணணும்னா நீங்கள் அப்பேடாவில் மெம்பர் ஆகணும். நான் மெம்பராக ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏற்றுமதியே நம்ம செய்ய முடியும். இது என்னுடைய ஐஇ கோடு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்பேடா போட்டு என்னுடைய இதுக்கு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் சர்டிஃபை தட் த ஃபர்ம் இஸ் ரெஜிஸ்டர்ட் வித் அப்பேடா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன்னா ஏற்றுமதியை பண்ணேன். இதில் ஜாயின் பண்ணாமல் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில் ஜாயின் பண்ணாமல் நான் எக்ஸ்போர்ட் பண்ணவே முடியாது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட்டுங்கிறது மஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா அகெயின் நான் இன்னொரு டான்புரி மேலே பார்க்குறீங்க, அந்த டாப்பில் எதுக்கு பாருங்கள் சின்னதாக டான்புரி யூஎஸ்ஏக்கு நான் அனுப்பினேன். அப்போது அவங்க யூபிஎஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அதை யூஸ் பண்ணி எனக்கு சாம்பிள்ஸ் அனுப்புங்கன்னு சொல்லி எனக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ நான் அவங்களோட யூபிஎஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நான் சாம்பிள்ஸ் அவங்களுக்கு அனுப்பி வச்சேன், அந்த முருங்கை இலை பவுடரை. அண்ட் தென் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம லோக்கலில் இருக்கிற நம்ம ஷிப்பிங் ஏஜென்ட், அவங்க ஷிப் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுக்கான ஒரு பில் எனக்கு கொடுத்தாங்க. அந்த பில்லை அவங்க எனக்கு போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜினுக்கு எவ்வளோ காசுங்கிறது அங்கே ஃபைனலாக போட்டிருப்பாங்க, ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் சிஎஃப்எஸ் சார்ஜஸ் என்ன, கஸ்டம்ஸ் கிளியரன்ஸுக்கு எவ்வளோ சார்ஜ், ஃபியூமிகேஷனுக்கு எவ்வளோ சார்ஜ், லிஃப்ட் ஆன் அண்ட் லிஃப்ட் ஆஃப்க்கு எவ்வளோ சார்ஜ் அப்படின்னு எல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் தென் பேலட்டைசிங்க்கு எவ்வளோ காஸ்ட்டுன்னு சொல்லி இந்த பேலட்டைஸ் பண்ணி கொடுத்தாருல அவர் ஒரு காஸ்ட்டு போட்டிருக்கிறாரு. அந்த கோகோ பீட் ப்ராடக்ட்டை நான் பேலட்டைஸ் பண்ணி அனுப்புனதுக்காண்டி அவருக்கு கொடுத்த அந்த ஒரு கொட்டேஷன். தென் இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா நமக்கு கொட்டேஷன் அனுப்பியிருந்தாங்க நம்மளுடைய ஷிப்பிங் ஏஜென்ட்டு, அவங்க போட்டு அனுப்பியிருக்காங்க பாருங்கள், தன்வி எக்ஸ்போர்ட்ஸ் மிஸ்டர் பிரகாஷ்குமார் என்னுடைய நேமு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த ப்ரைஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க. இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணிவிட்டு 40 ஃபீட் கண்டெய்னர்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நான் அந்த ரேட்ஸு செட் ஆச்சு அப்படின்னா நான் பண்ணுவேன். இப்போ பாருங்கள் அகைன் தன்வி எக்ஸ்போர்ட்ஸ் மேலே போட்டிருக்கு அக்கௌண்ட் தன்வி எக்ஸ்போர்ட்ஸ். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஷிப்பிங் பில் எனக்கு கொடுத்துருக்குறாங்க.
ஷிப்பிங் பில்லில் அந்த இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க எனக்கு ஷிப்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சார்ஜ் போட்டிருக்காங்க பாருங்கள். இன்சூரன்ஸுக்கு எவ்வளவு, எனர்ஜிக்கு எவ்வளவு, அண்ட் தென் கஸ்டம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு இவ்வளவு, அண்ட் தென் கோடெக்ஸ் பாஸ் சார்ஜஸ் இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேமெண்ட்லாம் நான் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா குட்ஸை நம்ம ஷிப்பிங் ஏஜென்ட் கிளியர் பண்ணி அனுப்பி வைப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் சென்ட்ரல் பேங்க்கில் தான் நான் வச்சிருக்கிறேன். பேங்க்ல இருந்து எனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்வர்ட் ரெமிட்டன்ஸ் அட்வைஸ் அப்படின்னா எனக்கு பணம் இவ்வளோ கிரெடிட் ஆயிருக்குது, ஃபாரின்லேருந்து வந்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க. யூ அட்வைஸ் ஹேவ் கிரெடிட், வி அட்வைஸ் ஹேவிங் கிரெடிட்டட் யுவர் அக்கௌண்ட் ஆஸ் பெர் ஃபாலோயிங் டீடைல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கிரெடிட் ஆயிருங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டு எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. 13,500 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 13,500 ரூபா கிரெடிட் ஆயிருந்திருக்கு. இது ஒரு ஷிப்மெண்ட்டுக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிஎஃப்டி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேடில் இபிஆர்சின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இபிஆர்சின்னா பேங்க் ரியலைசேஷன் சர்டிஃபிகேட். அதாவது பேங்க்குக்கு பணம் வந்துருச்சு, ஃபாரின்லேருந்து பணம் வந்துருச்சு, தன்வி எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனிக்கு வந்திருக்குது, அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கு பாருங்கள். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துருச்சு, அதாவது $10,607 வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுதான் இபிஆர்சி. இப்போ இது பார்க்குறது இசிஜிசி இன்சூரன்ஸ். நான் இசிஜிசியில் போய் இன்சூரன்ஸ் எடுத்தேன், எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷனில், தன்வி எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னுடைய நிறுவனம். அதுக்கு இசிஜிசி எடுத்துகிட்டு நான் ஏற்றுமதி பண்ணும்போது அவங்க கொடுத்த ஒரு ஷிப்மெண்ட் இன்சூரன்ஸ் பாலிசி. நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, அவங்க அந்த இன்சூரன்ஸ் பாலிசி கொடுத்துருக்குறாங்க. அந்த பாலிசி நம்பரு அண்ட் தென் டேட்டு, அதுக்கப்புறம் யாருக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்குது. தன்வி எக்ஸ்போர்ட்ஸ், இட்ஸ் மை ஃபர்ம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இசிஜிசி பாலிசியில் அந்த நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த எக்ஸ்போர்ட்டரில் என்னுடைய கம்பெனி நேம் போட்டிருக்கு பாருங்கள், தன்வி எக்ஸ்போர்ட்ஸ். அண்ட் தென் அட்ரஸ் இருக்குது. அண்ட் தென் பாலிசி டீட்டெயில்ஸில் பாலிசி நம்பர் அண்ட் தென் டேட் ஆஃப் இஷ்யூ, பாலிசி ஸ்டார்ட் டேட் இருக்குது, அண்ட் பாலிசி எப்போ முடியுதுங்கிற ஒரு டேட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்க்குறது அந்த இசிஜிசி பாலிசியில் ஒரு பகுதி தான் பார்க்குறீங்க நீங்கள். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டோட்டலாக எவ்வளவு கவர் ஆகுது, அமௌண்ட் கவர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ₹3,47,077 ஒன்லி. இந்த அமௌண்ட் தான் என்ன ஆகுதுன்னா இன்சூரன்ஸில் கவர் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் பெய்டும் கீழே நான் பே பண்ணியிருக்கேன் பாருங்கள், ₹2,610 நான் ப்ரீமியமும் அவங்களுக்கு பே பண்ணியிருக்கேன் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குறதுக்காண்டி. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் லாஸ் பேயபிள் 80% கவரேஜ் கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் பீரியட் 4 மாதம் வெயிட் பண்ணுவாங்க பையர் பேமெண்ட் பண்ணல அப்படின்னா. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இஷ்யூ பண்ணலாமா கூடாதா அப்படின்றதெல்லாம் அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த லாஸ் கவரேஜை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. இது நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷிப்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் இசிஜிசிக்கு அனுப்பியிருக்கேன், எனக்கு பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இசிஜிசிக்கு அனுப்பியிருக்கேன். இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம், நான் ஃபுல்லாகவே பணத்தை வாங்கிட்டேன்னு அனுப்பியிருக்கேன். இந்த ஷிப்பிங் பில் என்னென்னா நான் கொரியர் மூலமாக ஒரு ஷிப்மெண்ட்டு, அதோடைய அந்த காப்பி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஷிப்பரில் எல்லாம் ஃபோன் நம்பர்லாம் போட்டுருக்கு பாருங்கள். திஸ் இஸ் மை நம்பர் அண்ட் மை கம்பெனி நேம் தன்வி எக்ஸ்போர்ட்ஸ். இப்போ நான் எதில் அனுப்பினேன்னு பார்த்தீங்கன்னா டிஹெச்எல்லே அனுப்பிட்டேன், கொரியர்லேயே அனுப்பியிருக்கேன் பாருங்கள். $1,710 கொரியர் மூலமாகவே நான் என்ன பண்ணேன்னா ஏற்றுமதி பண்ணியிருக்கேன். இதுலேருந்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், கொரியர் மூலமாகவும் ஏற்றுமதி பண்ண முடியும், அதுவும் ஃபுல் பேமெண்ட் வாங்கிட்டே பண்ண முடியும். நீங்கள் நிறைய இதில் பார்த்துருக்கீங்க, ப்ரீ பேமெண்ட்டே நான் அதில் பார்த்துருக்கீங்க நிறைய இதில். ஸோ அட்வான்ஸ் பேமெண்ட்டும் வாங்க முடியும், முயற்சி செய்தால் முடியும். இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர், அடுத்த பர்ச்சேஸ் ஆர்டர் எனக்கு பார்க்குறீங்க, எனக்கு வந்துருக்குது. வெண்டாரு பிரகாஷ் குமார் போட்டிருக்காங்க. ஷிப் டூ நான் ஹைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் யாருக்கு உங்களுடைய பையரை நீங்களுமே யாருக்குமே காமிக்கக்கூடாது. ஏன்னா நீங்களாம் அவங்க ஹார்டாக கஷ்டப்பட்டு நம்ம கண்டுபிடிச்ச பையர், இது யாருக்குமே நம்ம காமிக்கக்கூடாது. நீங்களும் அதே மாதிரி தான், நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண பையரை யாருக்கும் காமிக்காதீங்க. என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் பார், முருங்கை எனர்ஜி பார் தான். அதை நான் எங்கெல்லாம் அந்த ஃப்ளோரிடா இதுக்கு நான் அனுப்பி வச்சேன், அதாவது யூஎஸ்ஏல ஃப்ளோரிடாவுக்கு அனுப்பி வச்சேன். லித்தியா ஃப்ளோரிடாங்கிற பிளேஸுக்கு அந்த 1000 குவான்டிட்டி ஆஃப் பார்ஸ் அனுப்பி வச்சதுக்கான அந்த ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் காப்பி தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது நீங்கள் பார்க்குறது அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் காப்பியில் நான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அந்த ரேட்ஸ் எல்லாம் அவங்க அதில் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ₹31,646 ஒன்லி அப்படின்னு நான் அதை இந்தியன் இதில் கொடுத்துருந்தேன். ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போது. அண்ட் தென் இப்போ நீங்கள் பார்க்குற டாக்குமெண்ட்டு சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின். நான் ஷிப்மெண்ட் பண்ணேன், அந்த கிரீஸ்க்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணேன்னு சொன்னல, அந்த ஷிப்மெண்ட்டில் உள்ள சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜினை நீங்கள் பார்க்குறீங்க. எக்ஸ்போர்ட்டர் நேமில் என்னுடைய கம்பெனி நேம் இருக்குது, தன்வி எக்ஸ்போர்ட்ஸ்.
அண்ட் தென் நீங்கள் இப்போ பார்க்குறது பிளான்ட் ப்ரொடெக்ஷன், அதாவது ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட்டுங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டும் சில ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்டரில் பார்க்குறீங்க நீங்கள். தென் வி எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் தென் த அட்ரஸ் அண்ட் தென் தூத்துக்குடி இஸ் மை பிளேஸ். கடல் வழியாக நான் ஏற்றுமதி பண்ணது அந்த 2 கண்டெய்னர் எக்ஸ்போர்ட் பண்ண பார்த்தீங்களா, அந்த டாக்குமெண்ட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ சி மூலமாகவும் நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன், கொரியர் மூலமாகவும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன், அண்ட் தென் ஏர் கார்கோ மூலமாகவும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். அதாவது போர்ட் டு போர்ட் டெலிவரியும் பண்ணியிருக்கேன், டோர் டு டோர் டெலிவரியும் பண்ணியிருக்கிறேன், சி வழியாகவும் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி ஏகப்பட்ட ஷிப்மெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பார்க்குறது ஃபியூமிகேஷன் சர்டிஃபிகேட், அந்த டாக்குமெண்ட்டுக்கு பேர் ஃபியூமிகேஷன் சர்டிஃபிகேட். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பேலட் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த பேலட் வந்து அந்த பூச்சி கீச்சிலாம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபியூமிகேட் பண்ணுவாங்க. ஃபியூமிகேட்னா ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மெத்தில் புரோமைடுங்கிற கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணி அதில் எதுவும் பூச்சி கீச்சி உள்ள போயிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அவங்க அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி அதை பாதுகாப்பாக அனுப்பி வைப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஃபியூமிகேஷனுங்கிறது. ஸோ ஃபியூமிகேஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் அதை பார்த்தீங்கன்னா தன்வி எக்ஸ்போர்ட்ஸ் அட்ரஸ் அண்ட் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்டரில் நம்ம கம்பெனி நேம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் பண்ண நிறைய ஷிப்மெண்ட்ஸில் நான் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கிற கொஞ்சோண்டு டாக்குமெண்ட்ஸ் தான். ஏன்னா இந்த வீடியோ இல்லாட்டினா ரொம்ப ஒரு லென்த்தி வீடியோவாக போயிடும். நான் ஏகப்பட்ட ஷிப்மெண்ட்ஸை பண்ண அந்த டீட்டெயில்ஸு ப்ரூஃப்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா. ஸோ இந்த நேரம் பற்றாக்குறை காரணமாக இந்த வீடியோவில் நம்ம இன்னும் ஒரு லென்த்தியாக போகக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு நீங்கள் ஏற்றுமதி தொழில் கற்றுக்கிடணும் அப்படின்னா, ஒரு ரியலாக ஒரு ஏற்றுமதியாளர்கிட்ட வந்து கற்றுக்கிடணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் நீங்கள் கற்றுக்கலாம். நான் நிறைய வீடியோஸை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஏற்றுமதி தொழில் என்னுடைய வீடியோஸ் மூலமாகவே உங்களுடைய வீட்டில் இருந்தே கற்றுக்க முடியும். முயற்சி பண்ணுனா ஏற்றுமதி தொழிலில் சாதிக்க முடியும். அந்த முயற்சி எப்படி இருக்கணும்னா, தெளிவான சரியான வழிமுறையில் நீங்கள் பையர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்படி தான் கண்டுபிடிச்சிங்கன்னா கட்டாயமாக உங்களால் சாதிக்க முடியும். சில பர்ச்சேஸ் ஆர்டர் காப்பியில் நீங்களே பார்த்தீங்க, அதில் ப்ரீ பேமெண்ட்டுன்னு போட்டுருந்துச்சு. அதாவது அட்வான்ஸ் பேமெண்ட்டை நான் முன்னாடியே வாங்கிட்டேன். வாங்கினா தான் அதுக்கு பேர் தான் ப்ரீ பேமெண்ட் அப்படின்றது. இப்போது உங்களுக்கு என்னுடைய அந்த உண்மையான ப்ரூஃபை நான் கொடுத்த அந்த ப்ரூஃப்லேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏற்றுமதி தொழிலில் அட்வான்ஸ் பேமெண்ட் கூட வாங்க முடியும். ஆனால் அதுக்கு நீங்கள் முதல்ல ஒரு தகுதியான நபராக மாறணும். உங்களை அந்த பையர் நம்பணும். நம்புகிற அளவுக்கு நீங்கள் அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும் எல்லா விதத்துலேயுமே. அப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி செய்ய முடியும். நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, அதெல்லாம் நான் சாமானியமாக எடுத்த ஆர்டர்ஸ் கிடையாது. எல்லாமே பல மாதங்கள் கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு பல முறை சாம்பிள்ஸ்லாம் அனுப்பி வச்சு பேசி, ஃபோனில் பேசி, வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி அண்ட் தென் ஸ்கைப் மூலமாக கால் பண்ணி இந்த மாதிரிலாம் நான் பேசி கான்வர்சேஷன் முடிச்சு அண்ட் தென் என்னுடைய ஏஜென்ட்டை நான் அங்கேருந்து அவங்கள நேரடியாக பார்க்க வச்சு இந்த மாதிரியெல்லாம் பண்ணி தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அட்வான்ஸ் பேமெண்ட்லாம் வாங்கினேன். இது எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய அந்த ரியல் அனுபவங்கள் இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்மளுடைய மெம்பர் ஒன்லி வீடியோஸில் நான் ஏகப்பட்ட வீடியோஸை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றிகரமான ஏற்றுமதியாளராக மாற முடியும். இந்த ஒரு சேனல் நான் ஆரம்பித்ததுக்கான மெயின் நோக்கம் என்னென்னா, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுமதியில் இறங்கி சில பேராவது அதில் ஒரு சாதனை பண்ணணும். அப்படி பண்ணால் நம்ம ஏற்றுமதி பண்ண என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வெளிநாட்டு கரன்சி அதாவது ஃபாரெக்ஸ் மணியை நம்ம இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிறைய ஏற்றுமதியாளர்கள் பெருகுனாங்க அப்படின்னா நிறைய வெளிநாட்டு கரன்சி எங்கே வரும்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே வரும்போது நம்மளுடைய நாடும் என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா க்ரோ ஆகும். ஸோ எக்ஸ்போர்ட்டர் ஆகிய நீங்களும் க்ரோ ஆக முடியும். அதே மாதிரி நம்மளுடைய நாட்டு வளர்ச்சிக்கும் ஏற்றுமதியாளர்கள் மிக முக்கிய பங்காற்றுறாங்க. இது எல்லாருமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.